வணக்கம். இந்த இளையராஜாவோட இசை நிகழ்ச்சி வந்து பிரான்ஸ்ல நடக்க இருப்பதாக சொல்லப்படுது. நாங்கள் உண்மையில போஸ்டர் இப்ப பார்த்தோம்னா சொன்னா, இளையராஜாவே திரும்பி போ அப்படின்னு சொல்லி அடிச்ச போஸ்டர் தான் பார்த்தோம். இளையராஜாவுடைய இசை நிகழ்ச்சி பிரான்ஸ்ல நடக்க போகுதுன்றதே, எங்களுக்கு நடக்க போகுதுன்ற போஸ்டர் கண்ணுக்கு தெரியல. திரும்பி போ இளையராஜாவே இங்க வராத அப்படின்னு சொல்லி ஒற்றுமையில திட்டி அடிச்ச போஸ்டர பார்த்து தான், அட பிரான்ஸ்ல இளையராஜாவுடைய இசை நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சது. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு இசை நிகழ்ச்சி நடக்கிறது, இசை நிகழ்ச்சி நடக்க போதுன்னு அறிவிக்கிறத விட, இந்த மாதிரி நெகட்டிவான பப்ளிசிட்டி தான் வந்து அதிகமா பரவுது போல இருக்குது. இசை நிகழ்ச்சி வைக்கிறாக்கள் நோட் பண்ணி வைங்கடாப்பா ஐடியாக்கள. இப்படித்தான் செய்யணும். அப்பதான் புரமோஷன் வந்து இன்னும் அதிகமா போகும். அதுவும் இந்த விடுதலை போராட்டம் சம்பந்தப்பட்ட நாட்கள கிட்ட வச்சீங்கன்னு சொல்லி சொன்னால், இன்னும் நல்லா. ஏன்னு சொல்லிச்சுன்னா, அது டக்குனு வேணும்லாம் வந்து உங்கள திட்டுவாங்க படபடன்னு. சரி திட்ட உங்களுக்கு ஆட்கள் உண்மையில என்ன செய்யும்னா, ஆடியன்ஸ் வந்து கூடும். நீங்க நல்ல வடிவா அந்த இசை நிகழ்ச்சிய நடத்திக் கொள்ளலாம். சரி, விஷயத்துக்கு வரலாம். இந்த இளையராஜாவே திரும்பி போ அப்படின்ற மாதிரி திட்டுகிறார்கள். அது உங்களுக்கு தெரியும் தமிழர்கள பொறுத்தவரைக்கும் எல்லாம் பிரிஞ்சு நின்று ஒவ்வொருவருமா திட்டுவார்கள். உண்மைய சொன்னா தமிழர்கள வந்து ஏமாத்துறதோ, இல்லது வேற வேலை செய்ற அதாவது தூண்டி விடுறது வந்து சரியான ஈஸி. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, அவைக்குள்ள எந்த ஒரு ஒற்றுமையும் இருக்காது. ஒரு கோஆர்டினேஷனே இருக்காது. அப்ப ஆளுக்கு ஒரு இதுதான். ஒண்ற தூக்கி போட்டுட்டா காணும். இல்ல ஒரு இடத்துல கொளுத்தி போட்டுட்டா காணும். அது தானா வந்து பரவி, காட்டு தீ மாரி பரவி எரிஞ்சு அதே அழிஞ்சிடும். கிட்டத்தட்ட தமிழர்கள் அப்படித்தான். உண்மைய ஜனங்களுக்கு சந்தேகம் வருது. வேற இனத்தார்கள் இல்ல, வேற எதிரிகள் தான் இந்த மாதிரியான வேலைகள பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. இளையராஜா அப்படின்றது ஒரு இசையில ஒரு பெரிய கரை கண்ட ஒரு நபர், ஒரு தமிழர். அவர் இசையில ஒரு உச்சத்த தொட்ட நபர். அவர வந்து பிரான்ஸுக்கு வர வேண்டாம்னு சொல்றதுக்கு இவர்கள் யார்? ஒரு விஷயம். சரியா? 2வது அப்படி வரேன்னா நீங்கள் போவாதீங்க. ஆனால் இந்த மாதிரி எதிர்பார்க்க வேண்டிய தேவை ஒரு நாளுமே இல்ல. அதாவது ஒற்றுமையில இப்படி திட்டி போஸ்டர் அடிக்கணும், அத பரப்பணும்ன்ற தேவை ஒரு நாளுமே இல்ல. அத தாண்டி இன்னொரு ஆள போக வேண்டாம் என்று சொல்றதுக்கு உரிமை உங்களுக்கு இல்ல. சரியா? இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த இளையராஜாவோட இசை நிகழ்ச்சிக்கு போறதால, விடுதலை போராட்டம் சம்பந்தப்பட்ட விடயங்கள், நிகழ்வுகளுடைய புனிதம் கற்றும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பெரிய கேலிக்கூத்து. அத எங்களால ஒரு நாளுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அத ஏன் நாங்க சொல்றோம்ன்னு சொன்னா, ஒரு உதாரணத்த சொல்லிக் கொள்றோம். ஆரம்ப காலம் ஒரு 2005, 6கள்ல பார்த்தால், சினிமா பாடல்கள் வந்து கேட்கறது குறைவா இருக்கும். விடுதலை போராட்டம் சார்ந்த பாடல் தான் அதிகமாகவே இருக்கும். அது முன்னமே அப்படித்தான் இருந்தது. ஆனா அந்த நேரங்கள்ல அந்த ரீமிக்ஸ் பண்ற கலாச்சாரம் வந்தது. சினிமா பாட்டுகள வந்து விடுதலை புலிகளுடைய அந்த வீடியோகளுக்கு போட்டு இவங்க வந்து சிலர் வந்து செய்து கொண்டார்கள். அந்த நேரம் வந்து மிக கடுமையான எதிர்ப்புகள் வந்து அதுக்கு வெளியிடப்பட்டிருந்தது. இந்த மாதிரி வந்து கொச்சைப்படுத்தார்கள் எங்களுடைய விடுதலை போராட்டத்தை அப்படின்ற மாதிரி. சரியா? ஏனென்று சொல்லி சொன்னால், அது அவர்களுடைய பாடல்கள மட்டும் தான் அதுக்கு பயன்படுத்திக் கொள்ளணும். இந்த மாரி சினிமா பாடல்கள பயன்படுத்துறது அது சரியில்ல. சினிமா பாட்ட பார்க்கையில ஹீரோன ஞாபகம் இல்ல வரும் அவனுக்கு. எப்படி எங்களுடைய ஞாபகம் வரும்? எங்களுடைய போராளிகளுடைய ஞாபகம் வரும் அப்படின்ற மாதிரி அந்த நேரங்கள்ல மிகப்பெரிய அளவில திருப்ப திருப்ப சொல்லப்பட்டது. நிறைய இடங்கள்ல தடை கூட செய்யப்பட்டிருந்தது. வேற வேற விடயங்கள் எல்லாமே செய்யப்பட்டது. ஆனால் திரும்பி இப்ப நீங்க பாருங்க 2026 சரியா? நாங்கள் இப்ப எடுத்து பார்த்தாலும், அது உண்மையில மாறி தலைகீழா மாறி இருக்குது. எப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த ஒரு உணர்வான ஒரு சினிமா பாட்ட கேட்கையும், நான் அந்த கமெண்ட் செக்ஷன் போய் பார்ப்பேன். இப்ப உதாரணமா ஒரு பாட்டு, ஒரு அசுரன் படத்துல "கண்டா வர சொல்லுங்கள்" அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. அது தனுஷ் என்ற நடிகருக்கு போடப்பட்ட பாட்டு. நாங்க அந்த YouTubeல அந்த பாட்டு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது. நான் அந்த அந்த கமெண்ட்ஸ போய் பார்த்தா, அதுல வந்து என்ன போடுவான்னு சொல்லி சொன்னால், இந்த பாட்டு விடுதலை போராளி தமிழ்நாட்டுல எழுதுறாங்கல்ல கமெண்ட்ஸ். ஒரு கமெண்ட்ஸ் இல்ல. அது 1000 சொச்சம் கமெண்ட்ஸ் அப்படி இருக்கு. இந்த பாட்டு வந்து தமிழீழ விடுதலை போராளி பிரபாகரனுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி போடுவார்கள். அதுக்கு பிறகு நிறைய பேர் எடிட் பண்ணி எல்லாம் போட்டார்கள். அப்ப இங்க விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரமுண்டா, ஒரு உணர்வு மக்களுடைய உணர்வு அப்படின்றது வந்து மிக முக்கியமான ஒரு விடயம். எந்த ஒரு இனத்துக்குமே. சரியா? அப்ப அவர்கள் வந்து அந்த சினிமா பாட்ட கூட, அந்த பாட்ட வந்து அந்த நடிகருக்காக தான் போடப்பட்டிருக்கிறது. அதுக்கு தான் காசு குடுக்கப்படுகிறது. அதுக்காக தான் செட்டே போடப்படுகிறது. ஆனால் அத தாண்டி அவர்கள் வந்து இந்த மாரி விடுதலை போராட்டத்த நிக்க வைக்குதுன்னு சொல்லி சொன்னால், நீங்க சினிமா பேரு முக்கியமா பெருசா இல்ல அது விடுதலை படம் பெருசான்னு இல்ல. விடுதலை படம் தான் பெருசா இருக்குது. அது வந்து என்ன, அந்த சினிமான்ற மாயைய தாண்டி அத நிக்க வைக்குது. இத்தனைக்கும் தமிழ்நாட்டுக்காரங்கள் வந்து சினிமாக்குள்ளேயே மூழ்கி முத்தெடுக்கிறார்கள். அதுக்கெல்லாம் முழு நேரமா இருக்கிறார்கள். அப்படி இருந்தவர்களுக்கே, அந்த அளவு தூரம் அது யோசிக்க வைக்குதுன்னு சொல்லி சொன்னால், அது எங்கேயேண்டா, அது பாட்டுலான் இருக்கு. பாட்டுலயும் அந்த பாட்டு உணர்வ கொடுக்கைக்கு என்னன்னு சொன்னா, அவருக்கு நடிக்கிறவன விட உண்மையில களத்துல நின்றவன தான் நினைக்க தோன்றுது. அதான் சரி. அப்ப நாங்க இந்த இடத்துல அத மாத்தி பார்க்கலாமாடா? இல்ல. அது சரியான வரைக்கு அது உண்மையில மக்கள் அத புரிந்து கொள்வார்கள். அதான் ஒரு விஷயம். சரியா? நாங்க இன்னொரு பாட்டும் பார்த்தோம். இந்த கேஜிஎஃப்ல ஒரு பாட்டு வரும். ஒரு கரிகாலா அப்படின்ற மாதிரி. அந்த பாட்டு தமிழ்ல எழுதினவர் சொல்லியே இருந்தார்.
தான் அந்த பாட்ட வரி எழுதுறதே தலைவர் பிரபாகரன மனதில வைத்து தான் எழுதினது அப்படின்னு சொல்லி, அந்த பாட்டு எழுதின வரிகளுக்கு சொந்தக்காரரே சொல்லியிருந்தார். அதாவது யோசிச்சு பாருங்க, அந்த பாட்டும் கேஜிஎஃப்ல எவ்வளோ பெரிய ஒரு ஹிட் அடிச்ச பாட்டு தமிழ்ல. அதனால என்ன, அவர்கள் அந்த இத எடுக்குறான்னு சொன்னா, உண்மையில நடந்த விஷயத்த எடுக்கல. காரணம், இங்க நடிகன வச்சு ஒண்ணுமே எழுதல. நடிகனா சும்மா ஒ ஓனாண்டி புலவர்கள் மாதிரி பில்டப்புக்கு காசுக்காண்டி எழுதுறது தான் அப்படி எழுதலாம் ஒழிய, உண்மையிலேயே ஒரு இன்ஸ்பிரேஷன் வேணும்னு சொல்லி சொன்னால், உண்மையில ஒரு நடந்த ஒருத்தன வச்சு தான் எழுதி கொள்ளலாம். அப்ப அதுங்க சரியா தான் இருக்கு. அப்ப எழுதிக்கு அப்படி எழுதிட்டு, அது பிறகு வெளியில போய் என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னா, வெளியில மக்களுக்கு தெரியத்தான் போகுது வேற. ஏன்னா சினிமாக்கள் நடக்கிறதே அப்படி மாறி சரியா மக்கள் புரிந்து கொள்ளையில. மக்கள்ன்ற உணர்வுக்கு யார்கிட்ட இருக்கிறோமோ நெருக்கமா இருக்கிறோமோ அவைகள தம்ம எடுத்துக்கொள்ள போயிரும் அந்த பாட்டுக்கு. அப்ப அதுதான் சரி. அப்ப பாருங்க சினிமா தாண்டி தான் இது வந்து வாழுது. ஆனா சினிமா பார்த்து பயப்பட வேண்டிய தேவை இல்ல. சரி இங்க விஷயத்துக்கு வரலாம். இதே தான் இந்த கரும்புலிகள் நாளோ, இல்ல விடுதலை படம் சொன்ன நாள் வரைக்க இசை நிகழ்ச்சிகள் வைவொடல வேறு ஏதாவது நிகழ்ச்சி வைக்கைக்க, ஒரு குரூப் வந்து டக்குனு சத்தம் போடும். சரியா? அவைக்கு இருக்கிற பயம் வந்து நியாயமான ஒரு விஷயம் தான். ஆனால் அங்க நியாயம்ன்றத தாண்டி சில விடயங்கள நாங்க பார்க்கணும். என்னன்னு சொல்லி சொன்னால், பயம். இப்படி வச்சால் எங்கட கலாச்சாரம் அழிஞ்சிடும். அல்லது எங்கட போர் மரபுகள் அல்லது எங்களுடைய வரலாறு அழிந்திடும் அப்படின்னு சொல்லி அவர் பயப்படுகிறார். ஒரு நாளுமே அந்த பயத்த வந்து வைத்துக் கொள்ளாதீங்க. அதுதான் உண்மையில அழிக்கும். காரணம், இங்க பயம் என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால், பயம் வர வர அழிஞ்சிருமோ அழிஞ்சிருமோன்னு வர வர, நாங்களா சேர்ந்தே அந்த பயத்தால புனிதத்தன்மைய குடுக்குறோம். விடுதலை போராட்டம்னு சொன்னா புனிதத்தன்மை. இத பற்றி ஒன்றுமே வரக்கூடாது. அந்த புனிதத்தன்மை வரைக்கும் தான் வந்து இங்க பிரச்சனை வருது. ஊழல் வந்து வருது. கிட்டத்தட்ட இந்த கோயில்கள், மதங்களுக்கு எப்படி புனிதன்மை குடுத்து நாங்க கெடுத்து எப்படி இந்த மாரி சீர்கட்டு வச்சிருக்கிறோமோ, இதே தான். முந்தைய ஒரு காலத்துல எவ்வளோ சரியா இருந்த ஆன்மீகம்ன்றத புனிதத்தன்மையாகினோன்ன, அது மதமாகி, அன்னைக்கு மத வெறியாகி போய் நின்று பாருங்க. உங்களுக்கே தெரியும். எந்த மதமா எடுத்து பாருங்கம்மா. மத வெறி சிம்பிளா என்ன? எதுவுமே செய்ய முடியாமல், ஏன் இருக்கிறோம்னு தெரியாத மாரி தான் இன்றைக்கு அந்த மதங்கள் எல்லாமே உலகத்திலே இருக்குது. இதே தான் நாங்கள் இன்றைக்கும் எங்கண்டாலும் சில பேர் இந்த பயத்தில இந்த மாதிரி ஒரு புனிதத்தன்மைய குடுத்து, இது கிட்ட வரக்கூடாது. இத பத்தி அப்படி கதைக்கக்கூடாது. நீ ஏன் கதைக்கிறது? இப்படின்ற மாரி இல்லது ஏதாவது கேட்டால் துரோகி அப்படின்ற மாரி எல்லாம் குடுக்குற எல்லாமே இந்த பயத்தால இவங்க செய்ற விளையாட்டுகள் தான். அப்ப இத வந்து நிறுத்துங்கள். அத செய்கிறவர்கள் வந்து உண்மையில நிறுத்திக் கொள்ளுங்கள். மக்கள் தெளிவா தான் இருப்பார்கள். இல்லது அத தாண்டி வரலாறு மிக தெளிவாக இருக்கும். வரலாறு தான் வந்து இங்க வந்து வழிகாட்டி. சரியா? அப்ப வரலாறுல ஒரு விஷயம் சரியாக பதியப்பட்டுட்டா, அதுக்கப்புறம் நீங்க பயப்பட வேண்டிய எந்த தேவையும் இல்ல. சரியா? அத செய்தவர்கள் சரியா தான் செஞ்சிருக்கிறார்கள். இப்ப நீங்கள் அத உங்களுடைய சின்ன சின்ன பயங்களும், உங்களுடைய பெரிய பயங்களும் நீங்கள் வழியில பரப்பாதீர்கள் மக்களுக்கு. காரணம் அது உங்களோட பிரச்சனை. உங்களோட பயத்த நீங்க உங்களோட வச்சுக் கொள்ளுங்கள். அத உங்களுக்குள்ள வச்சு வெல்றதுக்குரிய வழியா அதுக்குரிய தெளிவ வந்து நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். என்ன சொன்னா விழிப்புணர்வு தான் விடுதலைக்கு முதல் படி. அப்ப அத வந்து மனதில வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதிரி மக்கள் இசை நிகழ்ச்சி வருதா? போகட்டும். அடுத்த நாள் இங்க கரும்புலிகள் நாள் வருதா? போகட்டும். அதெல்லாம் அவையண்ட விருப்பம். இங்க கூட பேர் வருகிறோம், இங்க குறைய பேர் வர்றோம்லாம் எங்களுக்கு தேவையே இல்ல. அது மக்களுடைய ஒரு பிரச்சனை. விளங்குது. வரலாறு எல்லாரையுமே சரியா கணிச்சு கொண்டிருக்குது. வரலாறு சரியாக வந்து எல்லாரையும் எல்லாத்தையும் வந்து செய்து கொள்ளும். இங்க நான் பெருசு, நீங்கள் பெருசு அல்லது மக்கள் பெருசுன்னுலாம் கதை இல்ல. வரலாறு தான் அது எல்லாத்தையுமே முடிவு பண்ணும். அதுபடினா அத வந்து வரலாறுன்ற கையில தான் கொடுத்துக் கொள்ளணும். நாங்கள் சரியா இருக்கறதுக்குரிய வழிய தான் பார்த்துக் கொள்ளணும். கிடைக்கிற கேப்ல எல்லாம் எங்கண்ட பயத்த வெளியில ஊதி பெருசாக்கி, அடுத்தவன பயப்படுத்துறதோ, அல்லது அடுத்தவனுக்கு வந்து திணிக்கிறது எல்லாம் வந்து இங்க தேவையில்லாத ஒரு விஷயம். இதெல்லாம் தாண்டி இந்த புனிதமாக்குற விடயத்த கைவிடுங்கள். காரணம் இந்த புனிதமாக்கப்படுறது எப்படின்னு சொல்லி சொன்னா, உங்களுடைய பயத்தால தான் இந்த புனிதமாக்கப்படுற அந்த நிகழ்வு நடக்குது. அது உண்மையில பிரச்சனைய தான் கொண்டு வரும் ஒழிய, பிரச்சனைய வந்து தீர்க்க போறது இல்ல. இது பிரான்ஸ்ல நடக்க இருக்கின்ற இசை நிகழ்ச்சி சம்பந்தப்பட்ட எங்களுடைய கருத்து. உங்களுடைய கருத்த கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. நன்றி.